ஹலோ மக்களே, வெல்கம் டு இது தயா மேஜின் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் பைனாப்பிள் எப்படி அதையே பார்க்கலாமா? சுவையா இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஹலோ மக்களே, நம்ம பைனாப்பிளில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருப்போம், வேறு பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்ருப்போம், அவியல் செஞ்சு சாப்பிட்ருப்போமா? வாங்க எப்படி செய்யன்னு பார்ப்போம். இது கேரளா சைடில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதேமாதிரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பைனாப்பிள் அதோட சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே, சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவியலை. இப்போது இந்த அன்னாசி பழம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியானது. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த அவியலை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்ம தயிரை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இல்லை ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த அவியலுக்கு முக்கியமானது இந்த தயிர் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கிறோங்க. வேறு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய், நம்ம கொஞ்சோண்டு பைனாப்பிள் தான் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன ஸ்பூன் சீரகப்பொடி, இது எல்லாத்தையுமே அரைச்சி விழுதாக ரொம்ப மைய அரைக்காமல் கொரகரன்னு அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த அவியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சதும் லாஸ்ட்டாக தாளித்து விட்டுடலாம். கண்டிப்பாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ அந்த அவியலுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம இப்போது கிரேவியோட ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் மக்களே, சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம அன்னாசி பழ அவியல். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப ஈஸியான சமையல் தான். 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாரும் உங்களை பார்க்க முடியும். தேங்க்யூ மக்களே.